ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും വണക്കം. ഇന്നേക്ക് ஈவினிங் ஸ்நாக்காயும் பிரேக்ஃபாஸ்டாயும் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். மணிப்புட்டு என்ன தான் இதுக்கு பேர் இருந்திருந்தாலும் புட்டுமாய் எந்த ரிலேஷனும் இல்லாத ஒரு ஐட்டம் தான் இது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 1.5 கப்பு வறுத்த பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கு. இந்த கப்பில் தான் எடுத்தது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்த மாவு தான் இது. இனி இதுக்கு கூட 1 கப்பு தேங்காய் பால். இது ஃபஸ்ட்டு பால் தான் தேங்காயோட. இது 2வது பால் தான் எடுத்திருக்கு. கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அதே வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கு. இவ்வளவும் சுகர் எடுத்திருக்கு. 3 ஏலக்காவும் எடுத்திருக்கு. இது மிக்சியோட ஜாரில் நல்லா தூள் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இனி கொஞ்சம் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கு. அது நமக்கு தேவை வரும். இனி மாவிலேக்கு தேவையான உப்பு போட்டிருக்கு. அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கு. 1/2 கப்பு தண்ணி, அந்த கொதித்த தண்ணி தான் ஊற்றி இப்படி கலரி விட்டு மாவு பிசைஞ்செடுக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ டோட்டலாக 1 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவை இருக்கும். இப்போ டோட்டலாக 1.25 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. நீங்கள் எடுக்கிற மாவை பார்த்து தான் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம மாவு. இப்படியே தான் வேணும். இனி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒன்று எடுத்தால் போதும். பாருங்கள், சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு கையை இந்த மாதிரி ஒன்று ஸ்லிப்பு பண்ணிவிட்டால் கரெக்டாக ஷேப்பில் வரும். உங்களுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சிருக்குன்னு தான் பிடிச்சா நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். இப்படியே எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இது இட்லி தட்டிலேக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பு பண்ணி எடுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. இனி இட்லி பாத்திரத்திலே வச்சு வேக வைக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருந்தா 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவிலேக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதிலேக்கு கொஞ்சம் உப்பு கூடி சேர்க்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை எதுவும் இல்லாமல் நல்லா கலர் விட்டுக்கோங்க. 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவு நம்ம ஒரு கடாயிலேக்கு ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது நமக்கு கடாயிலேக்கு ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தையும் கழுவி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் இந்த டைமில் வைக்கணும். கை எடுக்காமல் நல்லா கலரை விட்டுட்டு இருக்கணும். ஸ்கூலிலக்க படிக்கும்போது வீட்டில் 4 மணிக்கு வரும்போது என்னோட பெரிய அக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும். அவங்க எனக்கு அம்மா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பாசமாக இருக்கும். ஈவினிங் டைமில் வீட்டில் வரும்போது அவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு பலகாரம் தான் இது. அவங்களோட கையில தான் இந்த ரெசிபி நான் கேட்டு வாங்கி உங்களுக்காக ஷேர் பண்ணுறது. பாருங்கள், இப்படி நல்லா குறுகி வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துருந்தது நல்லா குறுகி வந்துடுச்சு. இதிலேக்கு நமக்கு 2வது பால் இப்படியே ஊற்றி கலர் விடலாம். இனி நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த ஏலக்காவும் சுகரும் இதிலேக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கலர் விட்டுக்கோங்க.
நம்ம ஸ்கூலிலேருந்து பசங்களுக்கு 4 மணி டைமில் வரும்போது அவங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும். என்னாச்சும் நல்லா ஸ்வீட் ஆயதுனால எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம வேக வச்சு எடுத்திருந்த அந்த அரிசி மாவிൻ്റെ போல் கிடையாது, ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அதே இதிலேக்கு போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுடுங்க. இந்த தேங்காய் பாலும் அந்த சுகரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் எல்லாம் இந்த அரிசியோட ஓவல் ஷேப்பில் அந்த பால்ஸில் எல்லாம் பிடிக்கும் எல்லாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதிலேக்கு ஊற்றிக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி வந்து கொதிக்கக்கூடாது. இதிலேக்கு நமக்கு கேஷ்யூ நட் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே தான் இருக்கும். ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆறினதுக்கப்புறமா நல்லா குறுகி வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டிலெல்லாம் ஈவினிங்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்டாகி கூட சாப்பிடலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், போல்ஸ் மாதிரி கூட செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போது நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.